சார் இப்போ வந்துட்டு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திரா, ஒடிசா இந்த பக்கத்துல இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்து தமிழகத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு உள்ள கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு. இந்தியாவில் வேற ஏதாவது பகுதியில் இருந்து வருகின்றதா அதுக்கு மத்திய சர்க்காருக்கு பொறுப்புண்டு. மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவில் எந்த பகுதியிலும் கஞ்சா வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா வராமல் பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தான் உண்டு. அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 0% கஞ்சா இருக்கு, இங்க எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு வருகின்ற தகவலில் இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைக்கிறது, பல இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். அதற்கு அடிமையாகிறதுனால தான் அவர்களுடைய நடவடிக்கையும் சில சமயங்களில் ரொம்ப விபரீதமாக இருக்கிறது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தவறான சம்பவம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு கலாச்சார சீரழிவு. இது ஒரு காரணம். இதை பல இடத்துல பார்க்குறோம். அது இளைஞர்கள் கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களா என்று தெரியல எனக்கு. ஆனால் எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது முதல் சம்பவம் கிடையாது. இது வடநாட்டில் இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள். இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது. பல இடத்துல குறிப்பாக ரயிலில், பஸ்ஸில் எல்லாமே மற்றவங்களெல்லாம் தொந்தரவுப்படுத்துகிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கூட நான் சில சம்பவங்கள் பார்த்துருக்கேன். வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதே வேளையில் கவுன்சிலிங், ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும். அதனால் இதை ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் என்னை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். சந்தேக பேர்வழிகளை அவர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டும். அவர்கிட்டருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்கணும். ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள், கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை வாரம் ஒரு 3 முறையாவது ஸ்டேஷனில் கழுத்து போட வைக்கணும். கொஞ்சம் டஃப்பாக போலீஸ் நடந்துக்கணுன்றான் என்னுடைய கருத்து. நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால்தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும்.